நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இரட்டை குதிரையிலே சவாரி செய்கிறார் நரேந்திர மோடி. ஒரு புறத்திலே தெலுங்கு தேசத்தின் தலைவர், ஆந்திராவின் முதலமைச்சராக அரியணையிலே அமர்ந்திருக்கிற சந்திரபாபு நாயுடு, இன்னொரு புறத்திலே நிதிஷ்குமார் என்கிற பீகாரின் முதலமைச்சர். ரெண்டு பன்றிகளின் முதுகிலே ஒரு நாயை போல உட்கார்ந்து பாரதத்தின் அரியணையிலே உட்கார்ந்திருக்கிறார் நரேந்திர மோடி என்றால் இது அவருக்கு நிரந்தரமான இடம் கிடையாது, இது அவருக்கு நிரந்தரமான பதவி கிடையாது. என்றைக்கும் இந்த நிதிஷ்குமாரும் அந்த சந்திரபாபு நாயுடும் விலக்கிக் கொள்ளுகிற பொழுது அந்தரத்திலே அப்படியே கீழே விழுகிற ஒரு சூழல் இந்தியாவில் நிலகளும். இதோ நம்முடைய தமிழை உயிர்காத்த தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். உலகலாமுடர் தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிழார் பெருமான் சிவபெருமானை துதிப்பதற்கு அடியெடுத்து வைத்த அந்த முத்தமிழை இதோ ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று என்று முருகனை துதிக்கிறவர்கள். அந்த முருகனை துதிக்கிற பக்தர்களில் ஒருவராய் திருவண்ணாமலையில் மலை உச்சியின் மீது மரணத்தை தரிசிப்பதற்கு குதித்த அருணகிரிநாதரின் முன்னால் போய் நின்று நம்முடைய முருகபெருமானே முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபர எனபோத முக்கட்பர மற்குச்சொரியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 வர்க்கத்தமரும் அடிபேண 10 தலை தத்தக்கணைதோடு ஒற்றைக்கிரி மற்றை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயன் வெச்சத்தது வட்சத்தோடு ரட்சித்தருளுவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரிபுரம் எடுத்தப்பத வைத்து பயிரவி தித்கொக்க நடிக்க கழுகோடு கழுகாட திக்குப்பரி நட்டப்பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு கிரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்டக்கிளம்பிசை குக்கு குக்குவென குத்திப்பதை புக்குப்பிடி என முதுப்பூகை கொட்புற்றள நட்பெற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்புறவல பெருமானே என்று முருகபெருமான் அடியெடுத்து அருணகிரிக்கு கொடுத்த அந்த முத்தமிழை, செந்தமிழை, மூவேந்தர் விளையார்த்த தமிழை செம்மொழி என்கிற சிகரத்திலே உயர்த்தி காட்டிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே கலைஞர் என்றால் கலைஞர் இருக்கிற வரையில் இந்த மண்ணில் எதிரிகள் கால் வைக்கவில்லை. கலைஞர் மறைந்தார், திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போய்விடும் என்று கனவு கண்டார்கள். கலைஞர் ஒழிந்தால் தமிழ்நாட்டிலே திமுக சாய்ந்து விடும் என்று கனவு கண்டார்கள். இதோ கலைஞர் இல்லை. கலைஞருக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை தன்னுடைய விரல் நுனியிலே இயக்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற அதிகார பீடத்திலே உட்கார்ந்து என்றைக்கும் இனி தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்கிற ஒரே பெயரை பெறுகிற எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் இனி தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்பதை காலம் எங்களுக்கு தரும் என்கிற செய்தியை சொல்லி நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்றிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு இரட்டை குதிரையிலே சவாரி செய்கிறார் நரேந்திர மோடி. ஒரு புறத்திலே தெலுங்கு தேசத்தின் தலைவர், ஆந்திராவின் முதலமைச்சராக அரியணையிலே அமர்ந்திருக்கிற சந்திரபாபு நாயுடு, இன்னொரு புறத்திலே நிதிஷ்குமார் என்கிற பீகாரின் முதலமைச்சர். ரெண்டு பன்றிகளின் முதுகிலே ஒரு நாயை போல உட்கார்ந்து பாரதத்தின் அரியணையிலே உட்கார்ந்திருக்கிறார் நரேந்திர மோடி என்றால் இது அவருக்கு நிரந்தரமான இடம் கிடையாது, இது அவருக்கு நிரந்தரமான பதவி கிடையாது. என்றைக்கும் இந்த நிதிஷ்குமாரும் அந்த சந்திரபாபு நாயுடும் விலக்கிக் கொள்ளுகிற பொழுது அந்தரத்திலே அப்படியே கீழே விழுகிற ஒரு சூழல் இந்தியாவில் நிலகளும். அந்த நேரத்தில் இந்தியாவின் கூட்டணியின் பிரதமர் தலைமை தாங்குகிற ஒரு சூழலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உருவாக்கி தருகிற அந்த காலம் வரும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.